Hello everyone, welcome to Way to DC channel. நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா நியூஸ் பேப்பர் எப்படி ரீட் பண்ணணும், நியூஸ் பேப்பரோட சிக்னிஃபிகண்ட் என்னங்கிற மாதிரி நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தோம். இந்த வீடியோட பர்பஸ் என்னன்னு பார்க்கும்போது இன்னைக்கு வந்து ஜான்வரி 12 ஒரு எடிட்டோரியல் பேஜ் எடுத்து இந்த எடிட்டோரியல்லேருந்து எப்படி வந்து ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணணும், இந்த எடிட்டோரியல்லேருந்து எப்படி நோட்ஸ் மேக் பண்ணணும் சிம்பிளாக சொல்ல முடியும். அதுக்கான ஒரு சிம்பிள் சாம்பிள் வீடியோ தான் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ஒன் கைண்ட் ஆஃப் எடிட்டோரியல். நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தா அதே நியூஸ் பேப்பரான ஹிந்து நியூஸ் பேப்பரில் இந்த எடிட்டோரியல் வந்திருக்கு. இந்த எடிட்டோரியல் வந்து எது சம்மந்தப்பட்டதுன்னு பார்க்கும்போது எஜுகேஷனல் லோன். ஓகேங்களா? எஜுகேஷன் லோன் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து குறைஞ்சிட்டு வருதுன்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஆக்டிவ் எஜுகேஷன் லோனோட எண்ணிக்கை வந்து நம்பர் ஆஃப் எஜுகேஷன் லோன் வாங்குறவங்க அந்த எண்ணிக்கை வந்து தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப டிராஸ்டிக்காக குறைஞ்சிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டிராஸ்டிக்காக குறைஞ்சுனா இது வந்து தமிழ்நாடு ஸ்பெசிஃபிக்னு பார்க்கும்போது டெஃபினெட்லி குரூப் 1 எக்ஸாமினேஷன் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, தமிழ்நாடு ஸ்பெசிஃபிக்கான யூனிக்கான சேலஞ்சஸ் தமிழ்நாடு ஃபேஸ் பண்ணுறாங்க இந்த சென்ஸ் பார்க்கும்போது. எனிவே நீங்கள் குரூப் 1 ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க இந்த சென்ஸ் பார்க்கும்போது டெஃபினெட்லி தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் தி எக்ஸாமினேஷன். பிகாஸ் இந்த ப்ராப்ளம் வந்து மற்ற ஸ்டேட்டை விட இப்போ தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகமாக குறைஞ்சிட்டு இருக்கு. ஓகேங்களா? அதுதான் இந்த டாப்பிக்கோட முக்கியத்துவம். இந்த டாப்பிக்ல வந்து செவரல் கிராஃப் ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருப்பாங்க. மற்ற ஸ்டேட்டோட கம்பேர் பண்ணுற மாதிரி நேஷனல் ஆவரேஜ் கம்பேர் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இதை வந்து தமிழ்நாடு எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? பட் அது எல்லாமே வந்து கிராஃப். ஓகேங்களா? அதில் சில கிராஃப் நீங்கள் பிக் பண்ணி எக்ஸாம்ல நீங்கள் என்ன பண்ணலாம், ஆன்சர் ரைட்டிங்காகவே சொல்ல முடியும். பட் டெஃபினட்டாக வந்து இதில் இருக்கக்கூடிய என்னென்ன கண்டென்ட்லாம் கொடுத்துருக்காங்களோ அதில் நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணி கண்டிப்பாக வந்து ஸ்டேட்மெண்ட்டவோ as well as வந்து பேராகிராஃபோ நீங்கள் என்ன பண்ணிக்கணும், பாயிண்ட் எடுத்து வச்சுக்கணும். இது வந்து ப்ரிலிம்ஸ்லையும் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. பிகாஸ் இது பெக்குலியர் ப்ராப்ளம் ஃபார் தமிழ்நாடு. மெயின்ஸ்ல டேரக்டாக கொஸ்டின் ஃபார்மெட்ல கேட்டாலும் அதையும் உங்களால் டிஸ்கிரைப் பண்ணி எழுத தெரிஞ்சிருக்கணும். பட் இந்த நீங்கள் ஆர்டிக்கல் இருந்து நீங்கள் அந்த மெயின்ஸை டிஸ்கிரைப் பண்ணி எழுத தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு ப்ரிலிம்ஸ்ல வரப்போது ஆட்டோமேட்டிக்காக ப்ரிலிம்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரே டாபிக் தான் ப்ரிலிம்ஸ்க்கு மெயின்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் சொல்றேன். அப்போ தனித்தனியாக நோட்ஸ் மேக் பண்ணி வைக்கணுமான்னு கேட்டால் அது ரொம்ப சேலஞ்சான விஷயம். ஒரே வேலை 2 தடவை பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? பட் இந்த டாபிக்கை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இதுக்கேற்ற மாதிரி ஒரு கொஸ்டின் ஃபார்மேட்டை செலக்ட் பண்ணி நீங்க வந்து பாயிண்ட் எழுதி வச்சுட்டீங்க அப்படின்னா அது மெயின்ஸ்ல கேட்டாலும் உங்களால் எழுத முடியும். அதே டாபிக் வந்து உங்களுக்கு ப்ரிலிம்ஸ்ல உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் ஆர் அசஸ்மெண்ட் ரீசன்ல கேட்டாங்க அப்படின்னா அது என்ன பண்ண முடியும், உங்களுக்கு ஈஸியா எழுத முடியும். இந்த டாபிக்ல இருந்து நம்ம எப்படி சார் நோட்ஸ் எடுத்துக்கணும், அந்த நோட்ஸ் வந்து எப்படி ப்ரிலிம்ஸ் as well as மெயின்ஸ் ரெண்டுக்குமே யூஸ் பண்ணி பார்க்கும்போது அதுதான் இந்த டாபிக். ஓகேங்களா? இதுல வந்து இவங்க கொடுத்துருக்க அந்த கிராஃப், அந்த கொடுத்துருக்க ஆர்டிக்கலை பேஸ் பண்ணி நான் ஒரு கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்க கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணிக்கிட்டாலும் ஓகே, இல்லை அப்படின்னா அது கொடுத்துருக்க கண்டென்ட் நீங்க பாயிண்டா சிஸ்டமேட்டிக்கா எழுதினாலும் டபுள் ஓகே. ஓகேங்களா? இதில் நான் என்ன கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணிக்கிட்டேன்னா evaluate the role of the banking policy. Evaluate the role of the banking policy and priority sector lending norms and risk aversion of banks in shaping the educational loan landscape in Tamil Nadu. ஓகேங்களா? அதாவது பேங்க் இதுல வந்து பின்னாடி தமிழ்ல எழுதிருக்கு. ஓகே, தமிழ்ல எழுதிருக்க பேங்கிங்கோட பாலிசி ஸ்பெசிஃபிக்கா சொல்ற மாதிரி இருக்கும். அதுல ப்ரையாரிட்டி செக்டர் லெண்டிங் நார்ம்ஸ் எந்த மாதிரி இருக்கு அதை பிரிஸ்கிரைப் பண்ணும். இது மூலமா வந்து தமிழ்நாடோட எஜுகேஷன் லோன் லேண்ட்ஸ்கேப் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம டிஸ்கிரைப் பண்ணணும். ஓகேங்களா? இதுக்கான ஆன்சர் ஒவ்வொரு பாயிண்ட்டுமே வந்து நம்ம அந்த ஆர்டிக்கல் இருந்து பிக் பண்ணி ஒரு ஸ்ட்ரக்சரைஸ்ட் மேனர்ல ஒரு ஆன்சர் எழுத போறோம். இந்த பேசிக்கான நாலேஜ் உங்களுக்கு கிடைச்சிச்சுங்கிற பட்சத்துல இந்த ஆர்டிக்கல் ரெலவெண்டா ப்ரிலிம்ஸ்ல கொஸ்டின் கேட்டா கூட டெஃபினட்டா உங்களால ஆன்சர் பண்ண முடியும். பிகாஸ் நீங்க வந்து மெயின்ஸ் ஆஸ்பெக்ட்லயும் ப்ராடா எழுதிட்டீங்கிற பட்சத்துல அதுலேருந்து ஒரு கான்செப்ட் எடுத்து ஒரு பெக்குலியரான ஸ்டேட்மெண்ட் அல்லது பெக்குலியரான ஃபிகர் எடுத்து உங்களுக்கு வந்து ப்ரிலிம்ஸ்ல கேட்கும் போது டெஃபினட்டா அந்த கொஸ்டின் வந்து நீங்க வந்து எப்பவுமே வந்து தப்பு பண்ண மாட்டீங்க. ஸ்மார்ட்டா கரெக்டாக தான் ஆன்சர் பண்ணுவீங்க. ஓகேங்களா? இந்த கொஸ்டினுக்கு எப்படி சார் ஆன்சர் எழுத முடியும் இந்த சென்ஸ் பார்க்கும்போது எனிவே நான் வந்து ஒரு மெயின்ஸ் ஆஸ்பெக்ட்ல என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதுக்கான ஆன்சர் எழுதியிருக்கேன். இந்த கொஸ்டினுக்கு வந்து நான் ப்ராப்பரா வந்து ஒரு சிம்பிள் இன்ட்ரோடக்ஷனாக ஸ்டார்ட் பண்றேன். ஓகேங்களா? நீங்க என்ன பண்ணிக்கலாம், நீங்களும் உங்க ஸ்டார்ட் பண்ணும்போது எஜுகேஷன் லோனோட சிக்னிஃபிகண்டா ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணலாம் சொல்ல முடியும். பிகாஸ் எஜுகேஷனல் லோன் இருக்கனால ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மோஸ்ட்லி எதை ஆக்சஸ் பண்ண முடியுது, ஹையர் எஜுகேஷன். ஓகேங்களா? ஹையர் எஜுகேஷன் ஆக்சஸ் பண்ண முடியுது. அதனால எஜுகேஷன் லோன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து இந்த எஜுகேஷன் லோனிங்க வந்து PSL லிஸ்ட்னு சொல்லக்கூடிய ப்ரையாரிட்டி செக்டர் லெண்டிங் அப்படிங்கிற லிஸ்ட்டை வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. ப்ரையாரிட்டி செக்டர் லெண்டிங்னா என்ன சார் அப்படின்னா நீங்க டெஃபினட்டா வந்து இது பின்னாடி வந்து எக்கனாமிக்ஸ்ல படிப்பீங்க. ப்ரையாரிட்டி செக்டர் லெண்டிங் இந்த சென்ஸ் பார்க்கும்போது நமக்கு பேங்கிங் செக்டர்லாம் வந்து வந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த பேங்கிங் சர்வீசஸ் வந்து எல்லாருக்குமே ஆக்சஸ் பண்ற இடத்துல இருக்கணுங்கிறதுக்காக நிறைய செட் ஆஃப் பேங்க்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்க, நேஷனலைஸ் பண்ணியிருப்பாங்க. அதையும் தாண்டி சில certain kind of important responsible to other private banks அல்லது ஃபாரின் செக்டர் பேங்க்ஸ் இவங்களுக்குலாம் வந்து ஒரு பிரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி கண்டிப்பாக இருக்கணுங்கிறதுக்காக கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணாங்கன்னா ப்ரையாரிட்டி செக்டர் லெண்டிங் சொல்லி சர்டன் லிஸ்ட் வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? அந்த லிஸ்ட்ல சர்டன் பர்சன்டேஜ் வச்சிருப்பாங்க. அந்த பர்சன்டேஜுக்கு ஏற்ற மாதிரி எல்லா பேங்க்ஸுமே வந்து லோன்ஸ் ப்ரொவைட் பண்ணிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ரையாரிட்டி செக்டர் லெண்டிங்ல வந்து அக்ரிகல்ச்சர் இருக்கும், மைக்ரோ அண்ட் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி, ஹவுசிங் லோன், அதுக்கப்புறம் வந்து இப்போ நம்ம பார்க்குற எஜுகேஷன் லோன், இந்த மாதிரி சர்டன் இம்பார்ட்டன்ட் கேட்டகரிஸ் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? அப்படி
அப்படின்னு பார்க்கும்போது நீங்க எவ்வளவுதான் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணாலும் அதுல சர்டன் பர்சன்டேஜ் வந்து இந்த கேட்டகரிக்கு வந்து லோன் ப்ரொவைட் பண்ணிருக்கணும். இது வந்து நார்ம்ஸா வந்து ஆர்பிஐல சொல்லப்பட்டிருக்கும். அது எல்லா பேங்கும், ஐ எம் டாக்கிங் அபவுட் பப்ளிக் செக்டர் பேங்க், தனியார் வங்கிகள் சொல்லக்கூடிய பிரைவேட் பேங்க், ஃபாரின் பேங்க், எல்லாருமே அந்த நார்ம்ஸை ஃபாலோ பண்ணணும். அதுதான் வந்து ப்ரையாரிட்டி செக்டர் லெண்டிங். இது வந்து எது சம்மந்தப்பட்டதுனா சோஷியல் செக்டார். ஓகேங்களா? ஸோ சோஷியல் செக்டார்னு சொல்லக்கூடிய சோஷியல் வெல்ஃபேர்னு சொல்லக்கூடிய எஜுகேஷன் லோன், ஹவுசிங் லோன், அக்ரிகல்ச்சர், அப்புறம் சிறு குறு தொழில் நிறுவனங்கள்னு சொல்லக்கூடிய மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் ஸ்கேல் என்டர்பிரைசஸ், இவங்களுக்குலாம் வந்து லோன் வந்து பேங்க்லேருந்து தான் ஸ்பெசிஃபிக்காக கொடுக்குற மாதிரி இருக்கும். பட் பப்ளிக் செக்டர் பேங்க் ஓகே, வாட் அபவுட் த பிரைவேட் பேங்க்? தனியார் வங்கிகள்லாம் இந்த நார்ம்ஸை ஃபாலோ பண்ணி பார்க்கும்போது, எனிவே பேங்கிங் செக்டர்னு பார்க்கும்போது தனியார் வங்கிகளும் வந்து அவங்க ப்ராஃபிட் ஓரியன்டாக இருப்பாங்க. அப்படிங்கப்ப அவங்கள வந்து சோஷியல் செக்டர் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு கடன் கொடுக்க வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நார்ம்ஸ் அப்ளை பண்ண தான் கொடுக்க முடியும். அதுதான் வந்து ப்ரையாரிட்டி செக்டர் லெண்டிங். இந்த ப்ரையாரிட்டி செக்டர் லெண்டிங் வந்து ஸோ பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ், பிரைவேட் பேங்க்ஸ் எல்லாருக்குமே என்ன அப்ளிகபிள். ஸோ அதில் என்ன வருது, நம்ம டாபிக்கான எஜுகேஷன் லோனும் வந்து எதில் வருது, ப்ரையாரிட்டி செக்டர் லெண்டிங்ல ஸ்பெசிஃபிக்காக வருது. அதை நான் எதில் சொல்லிட்டேன், இன்ட்ரடக்ஷன்ல ஸ்பெசிஃபிக்காக சொல்லிட்டேன். ஓகேங்களா? ஸோ அந்த டாபிக் தான், அந்த டாபிக்லேருந்து நானும் ஒரு கொஸ்டினை ஃப்ரேம் பண்ணி எழுதியிருக்கேன். பட் நீங்கள் கொஸ்டின் ஃப்ரேம் பண்ண அவசியம் கிடையாது, சிம்பிளாக வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் எழுதிக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பேங்கிங் பாலிசி. ஸோ ஏன்னா பேங்க்ல தான் அந்த ப்ராப்ளம் இருக்கு, நம்ம ஸ்பெசிஃபிக்காக பார்க்குறோம். பேங்கிங் பாலிசி பற்றி அட்ரஸ் பண்ணுறோம். பேங்க்ல வந்து இந்த மாதிரி எஜுகேஷன் லோன் வந்து தமிழ்நாட்டில் ஸ்பெசிஃபிக்காக எஜுகேஷன் லோன் வாங்குறவங்க எண்ணிக்கை ரொம்ப குறைஞ்சிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணுறப்ப தமிழ்நாட்டில் எஜுகேஷன் லோன் வாங்குறவங்க எண்ணிக்கை குறையுதுங்கிறது ஒரு முக்கியமான ப்ராப்ளமாக சொல்லக்கூடியது. அப்படிங்கப்ப அந்த எஜுகேஷன் லோன் வந்து எல்லாருக்கும் ஆக்சசிபிளாக இருக்கா அப்படிங்கிறது பெரிய விஷயமா சொல்லக்கூடியது. ஓகே, பெரிய சந்தேகத்துக்கு சொல்லக்கூடியது. ஸோ அந்த இடத்துல வந்து இந்த பேங்கிங் பாலிசி ஏன் வந்து தமிழ்நாட்டில் ஸ்பெசிஃபிக்காக இருக்குன்னு சொல்லும் போது, ஸோ பிஃபோர் COVID-19, ஸோ நாட் ஓன்லி தமிழ்நாடு, ஓவரால் இந்தியாவில் வந்து ஒரு முக்கியமான ப்ராப்ளம் வந்து பேங்கிங் செக்டர்ல இருந்துச்சு. அதுதான் என்பிஏன்னு சொல்லக்கூடிய நான் பெர்ஃபார்மிங் அசட்னு சொல்லுவாங்க. தமிழ்ல வந்து சிம்பிளா வாராக்கடன் சொல்லுவாங்க. அந்த வாராக்கடன் எண்ணிக்கை வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. இந்த 2017-18 அந்த மாதிரி பீரியட்ல ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஸோ அப்படிங்கப்போ வந்து புதுசாக வந்து ஒருத்தங்களுக்கு கடன் கொடுக்கறதுக்கு வந்து அவங்க தயங்கினாங்க. பிகாஸ் ஆல்ரெடி கொடுத்த கடன் வந்து திரும்ப வரல. ஓகேங்களா? இந்த இடத்துல பேங்கிங் செக்டர் வந்து கேபிட்டல் அமௌண்ட் இல்லாமல் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆனாங்க அந்த பீரியட். ஓகேங்களா? ஸோ அந்த பீரியட்னால என்ன பண்றாங்க அப்படின்னா பீப்புள் அந்த பேங்கிங் செக்டர் வந்து எல்லாருக்குமே வந்து கடன் கொடுக்கறதுக்கு வந்து அந்த அளவுக்கு ரொம்ப யோசிச்சாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் ரீசனா நம்ம என்ன பண்ண முடியும் சொல்ல முடியும். ஓகேங்களா? இது ஒரு சின்ன ஃபேக்ட், அதுல தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ ரைஸ் இன் ஆவரேஜ் லோன் சைஸ், which means லோன் வாங்குறவங்க எண்ணிக்கை கம்மியாகுது, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எஜுகேஷன் லோன் வாங்கக்கூடிய எண்ணிக்கை கம்மியாகுது. பட் பெர் மெம்பர் பெர் பர்சன் வாங்கக்கூடிய லோன் அமௌண்ட் வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்றேன். ஓகேங்களா? ஸோ லோன் வாங்கக்கூடிய எண்ணிக்கை தான் வந்து கம்மியாகுது. கம்மியாகுது இந்த சென்ஸ் பார்க்கும்போது அவங்க வாங்கக்கூடிய லோன் அமௌண்ட் பெர் பர்சன் பார்க்கும்போது ஏர்லியரா 2015-16 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெர் பர்சன் ஆவரேஜா வந்து 3 lakhs வரைக்கும் கடன் வாங்கினாங்க. நான் பேசுறது எஜுகேஷன் லோன். பட் இப்போ பாத்தீங்க அப்படின்னா அரௌண்ட் 6.8 lakh கிட்ட என்ன பண்றாங்க, கடன் வாங்குறாங்க. இது வந்து ஒரு பர்சன் வந்து எஜுகேஷன் லோனா ஆவரேஜா வாங்கக்கூடியது. ஓகேங்களா? ஒரு பர்சன் ஆவரேஜா வந்து எஜுகேஷன் லோனுக்குன்னு சொல்லி 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆவரேஜ் லோன் வந்து 3 lakhs வரைக்கும் வாங்கிட்டு இருந்தாங்க. பட் இப்போ வந்து ஒரு பர்சன் ஆவரேஜா சிங்கிள் பர்சன் எஜுகேஷன் லோன் சொல்லி எவ்வளவு வாங்குறாங்க, 6.8 lakh வாங்குறாங்க. ஸோ லோன் வாங்கக்கூடிய சைஸ் வந்து என்ன ஆகுது, அதிகமாகுது. ஓகே, லோன் வாங்கக்கூடிய சைஸ் இந்த சென்ஸ் வந்து லோன் அமௌண்ட். ஓகேங்களா? அது வந்து என்ன இருக்கு, அதிகமா இருக்கு. பட் நம்ம இதை பேசிட்டு இருக்கோம் லோன் வாங்கக்கூடிய எண்ணிக்கை, which means நம்பர் ஆஃப் பீப்புள் வந்து எஜுகேஷன் லோன் வந்து எத்தனை பேர் வந்து வாங்க ரெடியா இருக்காங்கன்னு பார்க்கும்போது அது ரொம்ப தமிழ்நாட்டில் குறைஞ்சிருக்குன்னு பார்க்குறோம். பட் லோன் வாங்கக்கூடிய சைஸ் என்ன ஆகுது, அதிகமாக சொல்றோம். ஸோ இந்த ரிவர்ஸ் பினாமினா வந்து இப்போ தமிழ்நாட்டில் வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம் பார்க்கும்போது ரொம்ப கம்மியான நபர்கள், ஓகேங்களா, ஃபியூவர் பீப்புள் வந்து லார்ஜர் லோன்ஸ் வாங்குறாங்க. ஓகேங்களா? ஸோ கம்மியான மக்கள் வந்து அதிகமான எண்ணிக்கையில வந்து லோன் வாங்குறாங்க. பட் நிறைய பேர் என்ன வாங்கல, எஜுகேஷன் லோன் வாங்குறதுக்கு முன்னாடி வரல. ஸோ எஜுகேஷன் லோன் வாங்குறதுக்கு வரலன்னு பார்க்கும்போது ஸோ இந்த ஹையர் எஜுகேஷன் வந்து எத்தனை பேர் ஆக்சஸ் பண்றாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் சொல்லப்படுது இந்த எஜுகேஷன் லோனுக்கு. ஓகேங்களா? ஸோ அடுத்துன்னு பார்க்கும்போது இந்த அவுட்ஸ்டாண்டிங் லோன். ஓகேங்களா? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவுட்ஸ்டாண்டிங்கோட லோன் அமௌண்ட் என்ன ஆயிட்டு இருக்கு, இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. நம்ம இதை பார்த்தோம்ல. ஸோ 3 lakhs 6.8 lakh வரைக்கும் அதிகமா இருக்கு. ஸோ லோன் அமௌண்ட் வாங்குறாங்க என்ன அது அதிகமாகுது. பட் நம்பர் ஆஃப் அக்கௌண்ட், எத்தனை பேர் வந்து எஜுகேஷன் லோன் வாங்குறதுக்கு ரெடியா முன் வராங்கன்னு பார்க்கும்போது அது ரொம்ப டிராஸ்டிக்கா குறைஞ்சிருக்கு. ஸோ 9 lakh பீப்புள் கிட்ட எஜுகேஷன் லோன் வாங்கிட்டு இருந்தாங்க. எப்ப 2015-16 10 இயர்ஸ்க்கு முன்னாடி. இப்போ எத்தனை பேர், வெறும் 3 lakh பீப்புள். 3 lakh பீப்புள் தான் வந்து எஜுகேஷன் லோன் வாங்குறதுக்கு முன்னாடி வராங்க. ஸோ எஜுகேஷன் லோன் வாங்குறவங்களோட எண்ணிக்கை வந்து ரொம்ப ரொம்ப குறைஞ்சிடுச்சு. ஓகேங்களா? இந்த டிராஸ்டிக்கான ரெடக்ஷன் இந்த லாஸ்ட் டிகேட்ல வந்து இந்த டிராஸ்டிக் ரெடக்ஷன் வந்து மற்ற எந்த ஸ்டேட்லையும் கூட காணப்படலை. பட் தமிழ்நாட்டில்
எஜுகேஷன் லோன் வாங்குறவங்க எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப குறைஞ்சிட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த குறைஞ்சதுக்கான ரீசன் பேங்கிங் பாலிசியாக இருக்கலாம், இல்லை மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து யார் தான் கடன் வாங்குறாங்க இந்த சென்ஸ் பார்க்கும்போது ப்ரொஃபஷனல் கோர்சஸ் இந்த மாதிரி கோர்சஸ்க்கு போகிறவங்க, ரொம்ப ரெப்யூட்டடான இன்ஸ்டிடியூஷனில் செய்கிறவங்க, அவங்க மட்டும் தான் எஜுகேஷன் லோன் வாங்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க. மற்ற எல்லாருமே வந்து நார்மலான காலேஜில் படிக்கிறவங்க எல்லாருமே வந்து எஜுகேஷன் லோன் வாங்காமல் அவாய்ட் பண்ணுறாங்களா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரீசன் இருக்குது. அதனால தான் வந்து லோன் வாங்கக்கூடிய எஜுகேஷன் லோன் வாங்கக்கூடிய எண்ணிக்கை வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப குறைஞ்சிருக்கு. ஓகேங்களா? பட் ஆவரேஜாக ஒரு பர்சன் எஜுகேஷன் லோனுக்கு அப்பியர் ஆகும்போது அவங்களோட லோன் சைஸ் வந்து என்ன இருக்கு, ஏர்லியரா வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி 3 லட்சம் தான் ஆவரேஜா வாங்கிட்டு இருந்தாங்க. பட் இப்போ வந்து அதோட டபுள் மடங்கு வாங்குறாங்க. பட் லோன் வாங்கக்கூடிய எண்ணிக்கை வந்து ட்ரிபிள் மடங்கு குறைஞ்சு போயிருக்கு. ஓகேங்களா? இந்த டிராஸ்டிக் ரிடக்ஷன் வந்து இந்தியாவில் எந்த ஸ்டேட்லையுமே கிடையாது. பட் தமிழ்நாட்டில் பெக்குலியரா இது அப்பியரா இருக்கு. அதனால ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் PSL priority sector lending சொல்லக்கூடியது. ஸோ priority sector lending இந்த சோன்ஸ் பார்க்கும்போது இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் எஜுகேஷன் லோன்ஸ் வந்து எதுல இருக்கு, priority sector lendingல ஸ்பெசிஃபிக்கா இருக்க தான் செய்யுது. ஸோ எஜுகேஷன் லோன் வந்து PSL கீழே கொடுக்கறதுனால வித் லோயர் இன்ட்ரெஸ்ட் ரேட்ல ஸ்பெசிஃபிக்கா கொடுப்பாங்க. ஏன்னா எஜுகேஷன் பார்க்கும்போது இது வந்து சோஷியல் செக்டர் சம்பந்தப்பட்டது. ஸோ இதை வந்து பேங்க் வந்து லோயர் இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன பண்ணுவாங்க, கொடுப்பாங்க. ஏன்னா PSL லிஸ்ட்ல வந்தாலே வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கம்மியா இருக்கும். ஓகேங்களா? இந்த இடத்துல நம்ம தமிழ்நாட்டில் என்ன ஸ்பெசிஃபிக்கான ப்ராப்ளம், எஜுகேஷன் லோன் வாங்கக்கூடிய எண்ணிக்கை வந்து கம்மியா இருக்கு. பட் எஜுகேஷன் லோன் வாங்கக்கூடிய சைஸ் விச் மீன்ஸ் அமௌண்ட் அது வந்து அதிகமாகுதுன்னு சொல்றோம். அதுல வந்து பேங்க் சைட்ல வைக்கக்கூடிய கிரிட்டிசிசம் இந்த சென்ஸ் பார்க்கும்போது டெஃபினட்டா வந்து பேங்க் வந்து PSL டார்கெட்டை வந்து மீட் பண்ணணும். ஓகேங்களா? அப்படி மீட் பண்ணது எப்படி பார்க்குறாங்க, ஸோ கம்மியான பீப்பிள் லார்ஜர் லோன்ஸ் வாங்கினாங்க அப்படின்னா அவங்களோட PSL டார்கெட் அச்சீவ் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ கம்மியான பீப்பிள் அதிகமான லோன் வாங்கினாங்கன்னா பேங்க் சைட்லேருந்து பார்க்கும்போது ஸோ RBI ஃபிக்ஸ் பண்ண PSL டார்கெட்டை பேங்க் வந்து என்ன பண்ணிடுவாங்க, வாங்கிடுவாங்க. பட் அட் த சேம் டைம் கம்மியான பேர் தான் லோன் வாங்குறாங்க அப்படின்னா அப்போ மிச்ச பேர் எப்படி ஹையர் எஜுகேஷன் வந்து பர்சியூ பண்றாங்க, ஹையர் எஜுகேஷன் அதுக்கப்புறம் எப்படி கண்டினியூ பண்றாங்க, அது ஒரு பேசிக்கான கொஸ்டின். ஸோ இந்த இடத்துல வந்து இந்த எஜுகேஷன் லோன் எப்படி இருக்கு அப்படின்னா நான் இன்க்ளூசிவ் நேச்சர்ல இருக்குன்னு சொல்றாங்க. நான் இன்க்ளூசிவ் நேச்சர் இந்த சென்ஸ் பார்க்கும்போது ரெப்யூட்டட் இன்ஸ்டிடியூஷன், ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ல ரெப்யூட்டட் IIT IIM இந்த மாதிரி பிட்ஸ் பெலானி, டெல்லி ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் இந்த மாதிரி இடத்துல படிக்கிறவங்க மட்டும்தான் இங்க லோன் வாங்குறாங்க. மற்றபடி நார்மல் காலேஜஸ்ல ஹையர் எஜுகேஷன் படிக்கிறவங்களாம் எஜுகேஷன் லோனுக்கு அப்பியரே ஆக மாட்டேங்காங்கன்னு பார்க்கும்போது ஸோ பீப்புள் வந்து இந்த இடத்துல வந்து எஜுகேஷன் லோன் வாங்குறதுக்கு முன்னேறாதுக்கு ரீசன் பேங்கே வந்து சில பேருக்கு தான் லோன் கொடுக்குறாங்க. யாருக்கு, இந்த மாதிரி ரெப்யூட்டட் இன்ஸ்டிடியூஷன் ஹையர் அமௌண்ட்ல வந்து பர்சியூ பண்றவங்களுக்கு மட்டும்தான் அதிகமான லோன் அமௌண்ட் கொடுக்குறாங்க. அது மூலமா பேங்க் தன்னோட PSL டார்கெட்டை மீட் பண்றாங்க. பட் மற்ற யாருக்கு என்ன பண்ற லோன் அவைலபிலிட்டி இல்லைங்கிற மாதிரி இருக்கு. ஸோ இந்த இடத்துல பேங்க் லோன் எஸ்பெஷலி எஜுகேஷன் லோன் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஆக்சசபிளா இருக்கா இந்த தமிழ்நாட்டில்னு பார்க்கும்போது இது மிகப்பெரிய கொஸ்டின். ஓகேங்களா? இந்த ப்ராப்ளம் மற்ற இடத்துல இல்லை, பட் தமிழ்நாட்டில் மட்டும் பெக்குலியரா இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதுதான் சொல்லக்கூடியது. ஸோ இதில் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி NPA. ஓகேங்களா? ஸோ NPAன்னு சொல்லக்கூடிய வாராக்கடன் அதிகமானதுனால ஸோ பேங்கே வந்து நிறைய லோன் அமௌண்ட் குறைச்சிருப்பாங்க 2020 பீரியட்ல. ஓகேங்களா? இதுதான் முக்கியமான அந்த கிராஃப். ஓகேங்களா? முக்கியமான அந்த கிராஃப் வந்து சென்ஸ் பார்க்கும்போது தமிழ்நாடு ஷேர் ஆஃப் இந்தியாஸ் எஜுகேஷன் லோன். ஓகேங்களா? இந்தியாவில் வந்து மொத்தம் எத்தனை பேர் எஜுகேஷன் லோன் வாங்குறாங்களோ அதுல தமிழ்நாடோட ஷேர்னு பார்க்கும்போது ஸோ ஏர்லியரா வந்து 33 to 35% ஓவராலா இந்தியாவில் வாங்கக்கூடிய எஜுகேஷன் லோனோட பீப்புள்ல 35% பீப்புள் எங்க தான் இருக்காங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து தான் வாங்குவாங்க. ஓகேங்களா? ஓவராலா எத்தனை பேர் வந்து எஜுகேஷன் லோன் இந்தியாவில் அப்பியர் ஆகிறாங்களோ அதுல 35% பீப்புள் எங்க தான் இருப்பாங்க, தமிழ்நாட்டில் தான் இருப்பாங்க. பட் அதோட ரேட் வந்து இப்போ 2025 எவ்வளவு குறைஞ்சிருக்கு, 15.2% குறைஞ்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ 35% பீப்புள் வந்து ஓவரால் எஜுகேஷன் லோன் அப்பியர் ஆகக்கூடிய இந்தியாவில் அது தமிழ்நாட்டிலேருந்து தான் 35% பீப்புள் வந்து எஜுகேஷன் லோன் வாங்குறாங்க. பட் அவங்களோட ரேட் வந்து 2015-16 கம்பேர் பண்றப்ப இந்த 2024-25 இந்த லாஸ்ட் 10 இயர்ஸ்ல அவங்க லோன் வாங்கக்கூடிய பர்சன்டேஜ் என்ன ஆயிடுது, குறைஞ்சிருது. வெறும் 15% பீப்புள் தான் என்ன பண்றாங்க, லோன் வாங்குறதுக்கு அப்பியரே ஆகுறாங்க. ஓகேங்களா? இது வந்து டிராஸ்டிக் ரிடக்ஷன். இவ்வளவு நேரம் இதை பத்தி தான் பேசணும். பட் வாட் அபவுட் இந்த சைடு, இந்த சைடுன்னு பார்க்கும்போது அந்த அவுட்ஸ்டாண்டிங் எஜுகேஷனோட அமௌண்ட். ஓகேங்களா? ஸோ 2015-16 கிட்டத்தட்ட 5,000 crore தான் என்ன பண்றாங்க அப்படின்னா எஜுகேஷன் லோன் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? பட் 24-25 லாஸ்ட் இயர் பார்க்கும்போது 1,50,000 crore. ஓகேங்களா? 1.15 lakh crore. ஓகேங்களா? 1.15 lakh crore கிட்ட என்ன பண்ணிருக்காங்கன்னா எஜுகேஷன் லோன் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஸோ லோன் வாங்கக்கூடிய எண்ணிக்கை கம்மியா இருக்கு, பட் லோன் அமௌண்ட் என்ன இருக்கு, அதிகமா இருக்கு. இதுதான் இதுல இருக்கக்கூடிய சினாரியோ. ஓகேங்களா? சோ எஜுகேஷன் இந்த சென்ஸ் பார்க்கும்போது எல்லாருக்குமே ஆக்சசிபிளான இடத்துல இருக்கணும். பட் லோன் வாங்கக்கூடிய எண்ணிக்கை கம்மியாகுது, பட் லோன் வாங்கக்கூடிய அமௌண்ட், ஓகேங்களா, லோனோட சைஸ் அல்லது லோனோட அமௌண்ட் என்ன இருக்கு, அதிகமா இருக்கு. ஸோ இதுல என்ன ரீசன் இந்த சென்ஸ் பார்க்கும்போது தமிழ்நாடு வந்து அவங்களோட எஜுகேஷன் லோன் பேட்டர்ன் வந்து ஷிஃப்டா இருக்கு. எந்த மாதிரி ஷிஃப்டா இருக்குன்னு பார்க்கும்போது அதாவது தமிழ்நாடு பேட்டர்ன் வந்து எந்த மாதிரி ஷிஃப்டா இருக்கு இந்த சென்ஸ் பார்க்கும்போது ஹையர் நம்பர் ஆஃப் borrowers with a smaller loan அப்படிங்கிற பேட்டர்ன் தான் 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சு. பட் இப்போ எப்படி மாறி இருக்கு,
fewer borrowers with larger loans அப்படிங்கிற மாதிரி மாற ஆரம்பிச்சு. ஸோ முன்னாடி வந்து லோன் வாங்கக்கூடிய எண்ணிக்கை ஜாஸ்தி, பட் லோன் வாங்கக்கூடிய அமௌண்ட் கம்மி. பட் இப்போ இருக்கக்கூடிய கட்டத்தில் வந்து கம்மியான பேர் தான் எஜுகேஷன் லோன் வாங்குறாங்க, பட் அவங்க வாங்கக்கூடிய அமௌண்ட், லோன் அமௌண்ட் என்ன இருக்கு, அதிகமாக இருக்கு. அதுதான் வந்து இந்த கிராஃபோட ரீசன். ஓகேங்களா, இந்த கிராஃப் வந்து பெக்குலர்லி தமிழ்நாட்டில் மட்டும் இருக்கக்கூடியது. ஸோ எஜுகேஷன் லோன் வாங்கக்கூடிய எண்ணிக்கை குறையுது, பட் எஜுகேஷன் லோன் அமௌண்ட் என்ன இருக்கு, அதிகமாக இருக்கு. அதுதான் வந்து இந்த தமிழ்நாட்டுடைய பெக்குலர் கேசஸ். ஸோ பெக்குலர் கேசஸ் வந்து இது ஓகே, பட் இதனால என்ன சோஷியல் ப்ராப்ளம் இருக்குன்னு பார்க்கும்போது இந்த இடத்துல வந்து எது ப்ராப்ளம் ஆகுதுன்னு பார்க்கும்போது ஈக்விட்டி. எல்லாருக்குமே வந்து எஜுகேஷன் ஆக்சஸ் பண்ணணும்னு சொல்லக்கூடியதான் நம்ம வந்து எஜுகேஷன் வந்து பப்ளிக் செக்டர், நம்ம வந்து ப்ரையாரிட்டி செக்டர் லெண்டிங்ல ஆட் பண்ணோம். பட் இப்போ கம்மியான பேர் என்ன பண்றாங்க, அதிகமான லோன் வாங்குறாங்க. வாட் அபவுட் அதர் பீப்பிள், அதை பத்தி நம்ம ஸ்பெசிஃபிக்கா தெரியல. ஸோ அப்படிங்கிறப்ப இந்த எஜுகேஷன் வந்து ஒரு சோஷியல் செக்டர் இனிஷியேட்டிவ், இது வந்து ஈக்விட்டபிள் நேச்சரா இல்லை அப்படின்னு பார்க்கும்போது ஹையர் எஜுகேஷன் வந்து இன்க்ளூசிவா இருக்குதான்னு சொல்லி ஒரு பெரிய கொஸ்டின் எழும்புது எங்க தமிழ்நாட்டில் ஸ்பெசிஃபிக்கா. ஓகேங்களா, இது வந்து மற்ற ஸ்டேட்லாம் கம்பேர் பண்றப்ப தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கிறதுனால இந்த இன்க்ளூசிவ் எஜுகேஷன், இன்க்ளூசிவ் டைப் ஆஃப் எஜுகேஷன் வந்து என்ஷோர் பண்றோமா இல்லையாங்கிறது வந்து இந்த ஃபிகர்லேருந்து வந்து நம்ம வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணி சொல்ல முடியல. அதுதான் ஒரு பெரிய பெக்குலியர், அதுதான் பெரிய கன்சர்னா வந்து தமிழ்நாட்டில் ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இதே இதுதான் வந்து உங்களுக்கு வந்து தமிழில் கீழே சொல்லியிருப்பாங்க. ஸோ தமிழில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கல்வி கடன் வந்து எந்த முக்கியத்துவங்கிற மாதிரி ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருப்பாங்க. இது வந்து பிஎஸ்எல் ஆட் பண்ணியிருக்காங்க நான் சொன்னேன். கீழே வந்து அவங்க ஏன் வந்து இந்த மாதிரி குறைஞ்சிருக்குன்னு சொல்றப்ப நான் ஆல்ரெடி சொன்னப்ப இந்த வாரா கடன். ஓகேங்களா, ஸோ வாரா கடன் வந்து அதிகமாக இருக்கிறதுனால ஸோ பேங்கோட அந்த ப்ரொசீஜரே வந்து ரொம்ப அதிகமாயிருச்சு. அதனால நிறைய பேருக்கு கடன் கொடுக்காதவங்க மாதிரி போயிடுச்சு. பட் அதுக்கான ரீசன் வந்து கீழே சொல்லியிருப்பேன். இந்த கிராஃப் வந்து மேலேயும் பார்த்தோம், அதே தான் கீழே ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருப்பேன். ஸோ நீங்கள் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப்ல இந்த பாயிண்ட் எழுதிட்டீங்கிற பட்சத்தில் ப்ரிலிம்ஸ்ல ஆன்சர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகேங்களா, பட் இந்த ப்ராப்ளம் பெக்குலியராக தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால இந்த மாதிரியான கொஸ்டின் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டி அதிகம். பிகாஸ் வந்து ஓவரால் எஜுகேஷன் லோன் வாங்குறதுல இந்தியாவில் 35% பீப்புள் வந்து தமிழ்நாட்டிலேருந்து எஜுகேஷன் லோன் வாங்கிட்டு இருக்காங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி. பட் இப்போ அந்த 35% வந்து 15% சொல்லி 15% குறைஞ்சிருக்கு. ஸோ எஜுகேஷன் லோன் வாங்கக்கூடிய எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு, பட் எஜுகேஷன் லோன் வாங்கக்கூடிய அமௌண்ட் என்ன இருக்கு, அதிகமாக இருக்கு தமிழ்நாட்டில். ஸோ இது வந்து ஓவரால் இந்தியா ட்ரெண்ட்ல பார்க்கும்போது சர்டன் கைண்ட் ஆஃப் அன்ஸ்டேபிள் நேச்சர் தமிழ்நாட்டிலேருந்து கிரியேட் ஆகுது. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல, அதுவும் குரூப் 1 எக்ஸாமினேஷன் தமிழ்நாடு ஸ்பெசிஃபிக்கிறதுனால ப்ரிலிம்ஸ்லயோ மெயின்ஸ்லோ இந்த கண்டென்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, எனிவே நீங்க வந்து பிகினரா இருந்தாலும் கூட ஸோ வந்து உங்களுக்கு இந்த பாயிண்ட்ஸ்ல நிறைய விஷயம் வந்து நிறைய விதமான கிளாரிஃபிகேஷன் தேவைப்படலாம். பட் அதையும் தாண்டி ஒரு ஆர்டிகல் கொடுத்துருக்காங்கன்னா அது தமிழ்நாடு ஸ்பெசிஃபிக்கான ஆர்டிகல் இருந்துச்சுன்னா எனிவே வந்து மோர் இம்பார்ட்டன்ட் ஃபார் தி குரூப் 1 எக்ஸாமினேஷன். பிகாஸ் இந்த ப்ராப்ளம் வந்து நேஷனல் லெவல் ப்ராப்ளம் கிடையாது, தமிழ்நாடு ஸ்பெசிஃபிக்கான ப்ராப்ளம். ஓகேங்களா, ஸோ அதை நீங்க பெக்குலியரா கண்டிப்பா அந்த ரெஸ்பெக்டிவ் சப்ஜெக்ட்ல ஆட் பண்ணிக்கணும். நான் இதுக்கு எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல ஓவராலா ஹிந்தி பேப்பரோட ரிவ்யூ பார்த்தோம். ஓகேங்களா, இப்போ வந்து தமிழ்நாடு ஸ்பெசிஃபிக்கான ஆர்டிகல் பெக்குலியர் எப்படி சூஸ் பண்ணணும், அதை வந்து எந்த டாபிக்ல வந்து மெர்ஜ் பண்ணணுங்கிறத நம்ம பார்த்தோம். ஓகேங்களா, இது சம்பந்தப்பட்ட கொஸ்டின் உங்களுக்கு அப்கமிங் இயர்ஸ்ல உங்களுக்கு ப்ரிலிம்ஸ்ல மெயின்ஸ்ல வந்துச்சுன்னா இந்த ஆர்டிகல் தெரிஞ்சா மட்டும் தான் ஆன்சர் பண்ண முடியும். எனிவே நீங்க அப்ப ஜட்ஜ் பண்ண முடியாது. பிகாஸ் வந்து இது வந்து பெக்குலியர் அப்ஜெக்டிவ் டைப் ஆஃப் கேசஸ். அந்த ப்ராப்ளம் சம்பந்தப்பட்ட எக்ஸ்போஷர் இருந்தால் மட்டும்தான் அது சம்பந்தப்பட்ட கொஸ்டின் டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி கேட்கும் போது அட்லீஸ்ட் நீங்க வந்து எலிமினேஷன் டெக்னிக் யூஸ் பண்ணியாவது ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ இந்த ஆர்டிகல் இந்த நியூஸ் பேப்பர்ல ஸ்பெசிஃபிக்கா இருக்கும். கோத்ரூ பண்ணி பாருங்க, அந்த கிராஃபை இன்ஃபர் பண்ணி பாருங்க. பிகாஸ் தமிழ்நாடு ஓரியன்டேஷன் ப்ராப்ளம்ங்கிற பட்சத்தில் வரக்கூடிய எக்ஸாமினேஷன் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இனிமேல் வரக்கூடிய டைம்ல வந்து எடிட்டோரியல்ஸ்ல எஸ்பெஷலி குரூப் 1 எக்ஸாமினேஷனுக்கு முக்கியமான எடிட்டோர்ஸை பைலிங்குல என்ன பார்க்கலாம், ஒவ்வொரு வீடியோல என்ன பண்ணலாம் பார்க்க ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா, தேங்க்யூ வெரி மச்.